நிக்கிதா, கர்நாடக மாநிலம் மைசூரில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சற்று முன்பு வயது முதிர்வு தொடர்பாக அவதிப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பிரபல பின்னணி பாடகி, அதாவது பல மொழிகளில் தனது பாடலால் மக்களை கவர்ந்த எஸ் ஜானகி, அதாவது 4-5 முறை மத்திய மாநில அரசுகளின் விருதை பெற்றவர், 4 முறை தேசிய விருது வென்ற இந்த எஸ் ஜானகி நம்மை விட்டு பிரிந்துள்ளார். குறிப்பாக கன்னடத்தில் அதிக அளவு பாடல்களை பாடியுள்ளார். சுமார் 48,000 பாடல்களை பாடி பொதுமக்களின் மனதில் இடம் பிடித்தவர். வயது முதிர்வு தொடர்பு காரணமாக நோயால் அவதிப்பட்டு வந்த அவர் சற்று முன்பு மைசூரில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் காலமாகியுள்ளார். அதாவது கன்னடத்தில் கானா கோகில என்று அழைக்கப்பட்டு கன்னட மக்களால் பெரிதும் மதிக்கப்பட்டு இந்த பல்வேறு மொழி பாடல்கள் பாடினாலும் கன்னடத்தில் அதிக அளவு பாடியுள்ளார். குறிப்பாக கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாருடன் அதிக அளவு பாடல்களை பாடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது இவருக்கு வயது 88 ஆகிறது. சுமார் 48,000 அதிகமான பாடல்களை பாடியுள்ளார். இவரது மரணம் தற்போது இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று சற்று முன்பு இந்த மருத்துவமனைக்கு வந்த அந்த எம்எல்ஏ, உள்ளூர் எம்எல்ஏ சோமசேகர் தெரிவித்துள்ளார். இவர் ஜானகிக்கு சொந்த ஊர் ஆந்திர பிரதேச மாநிலம் குண்டூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். ஆனால் அவர் ஆந்திராவை சேர்ந்தவராக இருந்தாலும் கர்நாடக மாநிலத்தில் அதிக அளவு கன்னட மக்களிடையே பெரும் புகழையும் அவர்களது இதயத்தில் இடத்தையும் பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கன்னட மொழியை மிக தெளிவாக உச்சரித்து ஆயிரக்கணக்கான சூப்பர் ஹிட் பாடல்களை தந்தது குறிப்பிடத்தக்கது. இனி இவரை நாம் பார்க்க முடியாது. ஜானகி அம்மாளின் சாதனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 70-80 காலகட்டங்களில் பல பாடல்களை பாடியுள்ளார். குறிப்பாக கன்னடத்தில் இவரை போல பிரபலமான பாடகி இதுவரை யாருமே இல்லை. குறிப்பாக நடிகர் டாக்டர் ராஜ்குமார் மற்றும் எஸ் ஜானகியின் அவர் கலந்து பாடுவது இந்த கன்னட சினிமாவின் பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக கன்னடத்தில் எல்லல்லி நோடல்லி நின்னே காணுவே என்று, அதாவது அதிக அளவு மக்களால் பாடப்பட்ட பாடலை இந்த ஜானகி பாடியது குறிப்பிடத்தக்கதுங்க. தற்போது இவரது சடலம் மைசூர் அப்பல்லோ மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இறுதிச் சடங்குகள் எங்கு நடைபெறும் என்பது குறித்து இன்னும் முடிவாகவில்லை. தற்போது மருத்துவமனைக்கு உள்ளூர் பிரமுகர்கள் ஏராளமானோர் வந்து இறுதி அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நிக்கிதா.